தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன், அண்ணா நகர், சென்னை. கான்டாக்ட் 9840639648. உண்மையிலே மீனராசியோடைய அட்வைஸ் ஒருத்தன் கேட்கறான், அவன் ஜெயிச்சிருவாங்க. ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யறான மீனராசியா இருந்தா அவன் டக்குன்னு சூப்பரா சொல்லிட்டான். மீனம் எப்பொழுதுமே பிறருக்கு போதிக்க மட்டுமே தெரிஞ்சது. தனக்கு என்ன இருக்கோ அது பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். மீனராசியோடைய குணாதிசயம் எப்படி தெரியுங்களா? அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் இவங்க போய் இன்னொரு வீட்டு பிரச்சனைக்கு வழி சொல்லின்னு இருப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன தான் ஏமாந்தாலும் என்ன தான் அடி வாங்கினாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். மீனராசி மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம்னா அவன் ஜட்ஜாக போனான்னா உலக மக்கள் நல்லா இருப்பாங்க. யார் சொன்னது 7.5 சனியா கஷ்டப்படுத்தும், ஜென்ம சனியா கஷ்டம்? தப்பு. உத்திரட்டாதி 2ன்னு வச்சுக்கிங்களேன், பயங்கர கால்குலேட்டிவ் மைண்ட். 4 பாதத்துக்கு எவ்வளோ மாறுது பாருங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்மன் சுப்பிரமணி சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், நீங்க ராசிகள் நட்சத்திரங்கள் இதை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ராசி பத்தி பேசலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசி பத்தி பேசலாம். மீன ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும்? மீனராசியோடைய குணாதிசயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. மீனராசியோடைய குணாதிசயம் எப்படி தெரியுங்களா? அவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் இவங்க போய் இன்னொரு வீட்டு பிரச்சனைக்கு வழி சொல்லின்னு இருப்பாங்க. நீ இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இதை செஞ்சால் நீ மாறிடும். உண்மையிலே மீனராசியோடைய அட்வைஸ் ஒருத்தன் கேட்கறான், அவன் ஜெயிச்சிருவாங்க. மீனராசியோடைய அட்வைஸ் ஒருத்தன் கேட்கறான்னா அவன் ஜெயிச்சிருவான், ஆனால் மீனராசி ஜெயிக்காது. மற்றவங்களுக்கு தான் உபதேசம், ஊருக்கு. ஆமாம், ஊருக்கு உபதேசம் பண்ண தானே அவன் பிறந்தே இருக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா குருவோடைய வீடு கடல் ராசி, மோட்சத்தை சொல்லக்கூடிய இடம். அவனுடைய மனநிலை ஃபுல்லாகவே மற்றவர்களை சார்ந்தே உள்ளது. உண்மையிலே ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்கிறான மீனராசியாக இருந்தால் அவன் டக்குன்னு சூப்பராக செட்டாயிடும். ஏன்னா பிறருக்காகவே வாழ்ந்து அவன் வாழ்க்கையில் தனக்கென்று எதுவுமே வாழாத போயிடுறான் பாரு மீனராசிகர். அதனால தான் இறைவனுடைய பரிபூரண அருள் கிரகாட்சகம் வந்து மீனராசிக்கு உண்டு. மீனம் எப்பொழுதுமே பிறருக்கு போதிக்க மட்டுமே தெரிஞ்சது. தனக்கு என்ன இருக்கோ அது பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும். மிக வாழ்க்கையில் அனுபவ அடியை அதிகமாக வாங்கக்கூடிய ராசி. அடி அப்பா முடிஞ்சுதான் நினச்சா எடுத்துக்குவோம், டமால் இன்னொன்று விடும். எப்போவுமே தான் இருக்கும் அறையும் தான் இருக்கும் கூடிய வசிக்கக்கூடிய இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கும். க்ளீன் பண்ணினே இருக்கணும்னு நினைக்கும். அசுத்தம் பிடிக்காது மீனத்துக்கு. க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஆனால் பிறருக்கு உதவணும், பிறருக்கு உபதேசிக்கணும். ஆனால் தனக்குன்னு வரும்போது தோத்துடுறாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க தெரியாதுன்னு சொல்லலாம் மீனராசியை. ஏமாற்றத்தின் பிறகே அனுபவத்தை பெறக்கூடியது, ஏமாற்றத்தின் பிறகே ஞானத்தை பெறக்கூடிய ராசிகள் மீனராசி. அதுவும் கடந்த 1.25 வருஷமாக அடி என்ன அடின்றீங்க? ஒவ்வொரு மீனராசியும் போய் கேளுங்க. 2023 அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொரு மீனராசியும் படாத பாடுபடுற. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அவமானம், டிவோர்ஸு பிரச்சனை, கர்ப்பப்பை நீக்கம், குழந்தைகளோட சண்டை, காதல் திருமணம் எதிர்ப்பு, எவ்வளோ விஷயத்தை போட்டு அந்த ஜென்ம ராகுபடுத்துகின்ற பாடு மட்டும் அவ்வளோ பாடு. இயற்கையாகவே மீனராசி என்பவங்க ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர். மனிதாபிமானம், இரக்க குணம், உதவி மனப்பான்மை எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்க அனுபவப்படுறாங்க, தோக்குறாங்க. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன தான் ஏமாந்தாலும் என்ன தான் அடி வாங்கினாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே முழுசாக இருக்குது. நம்புங்க. எல்லா ராசிக்கும் இருக்குது, உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்குன்னு நம்புங்க. அதான் சார் கேட்கும். இப்போ ஏன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான கர்மா தானே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன் வந்து அவங்களுக்கு அடிமையில் அடி கிடச்சிட்டே இருக்கு? இப்போது ஒரு பாம்பு உங்களை கடிக்க வருது, நான் வந்து அந்த பாம்பை தடுக்கிறேன். அந்த பாம்பு திரும்பி யாரை கடிக்கும்? தடுக்கிறவங்கள தான் கிடைக்கும். இப்போ மீனராசிக்காரன் மற்ற வீட்டு பிரச்சனையில் போய் இவர் ஜட்ஜாக போய் உட்காந்து ஆலோசனை பண்ணி நின்றார்னா அவன் தப்பிச்சிடும். இவர் என்ன பண்ணிப்பார்? மாட்டிப்பார். மாட்டிக்கினார் ஒருத்தருன்னு பாட்டு இதில் அந்தமாரி இவர் மாட்டிப்பார். அதான் உண்மை, யதார்த்தமான உண்மை அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீனராசிக்காரங்க பாருங்களேன், எப்போவுமே
எதனா ஒன்று செஞ்சுட்டு போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராசியோடைய தன்மையே அதுதான், குருவோடைய வீடு. அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே அது நீரோடைய வீடு, மோட்சத்தை சொல்லக்கூடிய வீடு என்பதால் அவங்க பறந்த விரிந்த மனநிலையில் பிறருக்கு உதவணுன்ற மைண்ட் செட் மட்டுமே இருக்குமே கண்டி அவங்க ஜெயிக்கணுன்றதை தோற்றுரும். அந்த ஜெயிக்கணுன்ற மனநிலையை பின்னாடி வச்சிடறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க வந்து க்ளீனாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து அப்படி இல்லை, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ எல்லா மீனராசிக்காரங்களுமே இதே மாதிரி ஒரு பொது பலன்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? கரெக்ட். இப்போ ஒரு மீனராசிக்காரங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க ரூமெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் ரொம்ப க்ளீனாகவே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ராசி சந்திரன் கூட சனி ராகு கேது சேர்ந்துருக்கும் மேடம். மீனத்தில் சனி இருப்பவர்கள், மீனத்தில் சந்திரன் கூட சனி ராகு கேது சேர்பவர்கள். பொது பலன்கள் எல்லாருக்குமே செட் ஆகாது. அப்படி பொது பலன் செட் ஆகிற மாதிரினா யாருமே வந்து கன்சல்டேஷனே பார்க்க வேண்டாமே. மீனராசிக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம், அவங்க டாக்குமெண்ட்ரியை வந்து சேவ் பண்ணி வச்சுன்னு லைஃப் லாங் வாழ்ந்துட்டு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி அவன் பேரனுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அது தசாபுத்தி மாறும், நட்சத்திர பாதம் மாறும். மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம்னா அவன் ஜட்ஜாக போனான்னா உலக மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நீதி நேர்மை நியாயம். உத்திரட்டாதி 2ன்னு வச்சுக்கிங்களேன், பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டு. உத்திரட்டாதி 1ன்னா பயங்கர ஸ்டப்பனான கேரக்டர். உத்திரட்டாதி 4ன்னா அனைத்தையும் இழந்து பிறகு ஜெயிப்பு. 4 பாதத்துக்கு எவ்வளோ மாறுது பாருங்கள், 4 பாதத்துக்கு. அதுமாரி அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் மாறும், ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு கேரக்டர் மாறும், ஒரு ராசிக்கு டோட்டலாக கேரக்டர் மாறும். அப்போது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மீனராசியா ஊருக்கு உபதேசம் சொல்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் தனக்குன்னு சில விஷயங்களை செய்ய கற்றுக்கங்க. பொண்ணு புள்ள குழந்தை பக்கத்து வீடு எதிர் வீடு கூடக்காரங்க இப்படியே யோசித்து லைஃப்பை விட்டுடாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் அவங்க தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் அவங்க நல்லபடியாக சூப்பராக வாழ்வாங்க. சூப்பராக வாழ்வாங்க. கொஞ்சம் ரோட்டில் சண்டை நடக்குதுன்னா கம்முன்னு வேடிக்கை பார்த்துன்னு போயிடணும். அங்கே போய் நான் நீதி சொல்கிறேன் நியாயம் சொல்கிறேன்லாம் போகாதீங்க. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகாதீங்கன்ற. உங்களுக்கு அது வேலை இல்லை. உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, மறுபடியும் என் பிரச்சனையை தேடி போகிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற. கொஞ்சம் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. ரொம்ப இறக்க குணம், ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்டு வேண்டாம். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் மாறிக்கிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இதே உத்திரட்டாதி 1 மீனராசினா கொஞ்சம் மாறிடுவாங்க. இயற்கையாகவே அவங்க கொஞ்சம் உஷாரான ஆளாக இருப்பாங்க. அதான் மற்ற பாதங்களை விட கொஞ்சம் பெட்டராக மாறும். 3ஆவது பாகத்தை ரொம்ப அதிக அளவு பாதிப்பு அதிக தாக்கம் இருக்கும். 4ஆம்னா ரொம்ப அடி டோட்டலாக தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு பாதத்துக்குமே அப்படி மாறும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ இந்த சனி பயிற்சி வந்து மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க போகுது. அமோகமாக இருக்குது. 7.5 சனி ஒரு வாழ்க்கையில் நடந்ததுன்னா அவன் ரொம்ப யோகக்காரன். உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம கேமராவை எடுத்துப்போம், நேராக எங்கன்னா ஒரு இடத்துக்கு கோயிலுக்கோ மெரினா பீச்சுக்கோ இல்லைன்னா அண்ணா சாலைக்கோ போகலாம். பிடிச்சி கேட்போம் யாரெல்லாம் மீனராசின்னு. நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியும் பிடிக்கணும், மகர ராசியும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நீங்கள் மகர ராசியை போய் கணக்கெடுத்து பாருங்கள். ஒவ்வொரு மகர ராசியும் கடந்த 7.5 வருஷத்தில் தான் அவங்க லைஃப்பில் ஒரு வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒரு பாதைக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் 7.5 சனி இருக்கும்போது ரொம்ப பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் தான் மட்டும் வேறு மாதிரி சொல்லுவாங்க. மேடம், எப்போயுமே நம்ம வழி தனி வழி தான். புரியுதுங்களா? அதாவது 7.5 சனி நடக்குதுன்னா அவன் சைக்கிளில் போகிறான்னா பென்சில் போகிறான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் மகர ராசி உங்கள் நண்பர்கள் கூட பயணிப்பவர்கள் வீட்டில் இருப்பவர்களோ போய் பாருங்கள். கடந்த 7.5 வருஷத்தில் திருமணமாக இருக்கும், இடம் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறகு இதெல்லாம் நடக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஏன் சார் 7.5 சனி பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? அதான் மேடம், சனி பகவான் என்பவர் ஒரு தவறுக்கு தண்டனையே கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால் ரொம்ப நியாயமானவர். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு. இப்போது மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர் இவங்களாம் இருக்காங்கன்னு வைக்கல. மேக்ஸ் டீச்சர் வராங்க, மேக்ஸ் படத்தை எடுத்துறாங்க. சயின்ஸ் டீச்சர் வராங்க, சயின்ஸ் படத்தை. சனி பகவான் வந்து யாருன்னா இந்த 5 டீச்சர் 5 பாடங்களிலும் நாங்கள் படிக்கும்போது 5 சப்ஜெக்ட். இப்போது இதில் சனி பகவான் எந்த டீச்சர் தெரியுமா? இந்த எல்லா பீரியட்லேயும் எவன் ஒருத்தவங்க கரெக்டாக கிளாஸை கவனிக்காமல் ஓபி அடித்தானோ அவனுங்க அடிக்கிற டீச்சர். புரியுதுங்களா? சனி பகவானுடைய வேலையை என்னங்க, நீ எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணிக்கிற அப்படின்னு கணக்கு வச்சுருப்பார்.
தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நீ எங்கெங்கெல்லாம் நியாயமாக நடந்துக்கிட்ட அதையும் கணக்கு வச்சுப்பார். ரெண்டுத்தையும் கணக்கு வச்சுப்பார். அந்த 7.5 சனி வரும்போது அவர் கூப்பிடுவார். தம்பி இந்தா உனக்கு வீடு எடுத்துக்க, அண்ணா நகரில் மெயினில் சாந்தி காலனியில் ஒரு வீடு தர எடுத்துக்க, யோகமான வாழ்க்கையை வாழ்ப்போன்றுவார். இல்லை நீ தப்பு பண்ணியிருந்தனா ஓகே ரைட்டு, நீ வா இங்கே வா உள்ள வா, லைட்டாக பிளாக் அப்படி தட்டி விடுவார். ஹார்ட்டில் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஈஸி சேர்த்தா பிளாக்னு வரும், அப்நார்மல். அப்புறம் அங்கே போனால் ஸ்டென்ட் வைக்கணுன்னுவாங்க, யாராக கிழிப்பாங்க, நெஞ்சை பொழந்து ஸ்டென்ட்டு வைப்பாங்க. அப்புறம் 7.5 சனி என்ன படுத்துருச்சேன்னா ஏன் படுத்தாது? அவர் கர்மாவுக்கு உண்டான கூலியை தரக்கூடியவர். நீ எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் ஓட்டி வாங்கிக்கோ, லீவு செஞ்சால் லாஸ் ஆஃப் பே. நீ லீவு போட்டு லாஸ் ஆஃப் பே என்ன புஷ்டாரு சனி பகவான் புஷ்டாருன்னு ஏன் லீவு போட்டீங்க? நான் கேட்குறேன். லீவு போட்டால் லாஸ் ஆஃப் பேன்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்த்தாரு. நீங்கள் லீவ் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் லீவு போட்டால் பணம் பிடிச்சாரு, நீங்கள் ஓட்டி செஞ்சால் அப்போ இருங்க. ஓட்டி செய்யும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா துட்டு கொடுத்தா வாங்குறீங்களே, அப்போ லாஸ் ஆஃப் பே மாட்டீங்க, ஏற்றுக்க மாட்டீங்க. இது என்ன கணக்காக இருக்குது? யாராக இருந்தாலும் இங்கே நீதி நேர்மை நியாயம் ஒன்று தான். அதனால நீதி கடவுள் சனி ஈஸ்வரன் பேர் வச்சுருக்கான். ஈஸ்வரன் பெற்றிருக்காரு சனி பகவான். யாராக இருந்தாலும் ஒன்று தான். நீங்கன்னா ஒன்று, நான்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு கடவுள். 7.5 சனி வரும்பொழுது அவருடைய காலகட்டம் வரும்போது ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் பரிபூரணமாக நல்ல கர்மாக்களை சம்பாதித்திருக்கிறான் என்று. 7.5 சனி வரும்போது தான் அவன் வீடு வண்டி வாகனம் குழந்தை கல்யாணம் எல்லாமே நடக்கும். இந்த 7.5 சனி விட்டு போகிறதுக்குள்ள அவன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு என்னென்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடுவார். வச்சுக்கடா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நான் இன்னொரு ரவுண்ட் எடுத்துக்கு 30 வருஷம் ஆகும், அப்படி ஜமா இன்வெஸ்ட்டு கொடுத்துட்டு போவார். யார் சொன்னது 7.5 சனியாக கஷ்டப்படுத்தும், ஜென்ம சனியாக கஷ்டம்? தப்பு. அஸ்ட்ராலஜி முழுமையாக நான் சொல்கிறேன். 7.5 சனி தான் ஒருத்தனுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சார் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு சார், 7.5 சனி போய் நல்லது தரும்னு சொல்கிறீங்களா சார்? என்ன சார் உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா? நீ என்ன பண்ண வா, பிறந்ததுலேருந்து கணக்கெடுப்போம். யார் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வாழ்க்கையில் யாரை கஷ்டப்படுத்திருக்கீங்க, யாரை மனவேதனை எல்லாம் அப்படி எடுத்து தன்னை தானே உணரும்போது தான் தெரியும் சனி பகவான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரா, இல்லை தண்டனை தராரா, இல்லை பரிசு தரான்னு. தான் தவறை உணராத வரையிலும் நிச்சயமாக சனி பகவான் மன்னிக்கவே மாட்டேன். சனி பெயர்ச்சிக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காரணத்தை சொன்னது உங்களை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சனி பெயர்ச்சி கொஞ்சம் நம்ம தர்மத்திலேருந்து விலக்குனா கூட அதுக்கான பலன்கள் கிடைக்கணும். இப்போ சில பேர் ரியலைஸ் பண்ணிடுவாங்க, ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு சனி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னா எப்படி அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்? உணர்ந்தாலே ஜெயிச்சிட்டாங்க. மனசறிஞ்சு உணர்ந்துட்டான்னு வச்சுக்கேன், அவன் ஜெயிச்சிட்டான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உணரணும், வேறு பரிகாரமெல்லாம் வேண்டாம், உணர்ந்தாலே போதும். இப்போ பலார்னு ஒரு அடி அடிக்கிறேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? நான் உங்களை அடிச்சிட்டேன், உங்களுக்கு வலிக்குது. இப்போ நான் போகிற வழியில் 4 பேருக்கு 4 இட்லி வாங்கி அன்னதானம் பண்ணிட்டேன், சரிங்களா? நல்லா கேட்டுங்க. இதுக்கு அது சரியாக போயிடுமா கேட்குறீங்க? இதுக்கு நீங்கள் உங்களை அடிச்சிட்டேன், 4 பேருக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போது நான் அடித்தது உங்களுக்கு வலிச்சுதா இல்லையா? கண்டிப்பாக வலிக்கும். வலிக்கும், அது எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? நான் போய் இப்போ இங்கே இட்லி வாங்கி கொடுத்ததுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தங்குது? ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் நீங்கள் நான் அடிக்கணும், அந்த வலியை நான் வாங்கணும், மறுபடியும் நான் அழுகணும், அப்போ தான் அது பரிகார நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா இல்லையா? நிறைய பேர் நினச்சிங்கிறான் இங்கே ஒன்று பண்ணிவிட்டு அங்கே போய் ஒன்று பண்ணால் சரியாக போயிடும்னு. மனசால உணர்ந்தா போதும், அதுதான் பெருசு. உணரணும் மேடம். நான் கடந்து வந்த பாதை. நான் ஏன் மீண்டும் மீண்டும் சரியாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கும்போது இறைவன் கோடியாக கொட்டி கொடுப்பாரு. கண்ணை மறைச்சிடும் பணம், அதிகாரம் கண்ணை மறைக்கும். நம்ம ஆணவ திமிரில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சிடும். அதுக்கப்புறம் டைம் மாறும்போது அடிப்பாக இருப்பாருங்க, எழுந்திருக்கவே முடியாது, லைஃபே முடிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நிதானம் வேணும், ரொம்ப அடக்கம் வேணும், தான் என்ற ஆணவம் கூடாது, ரொம்ப பணிவு வேணும், இரக்க குணம் வேணும், ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் மேடம். ஏன்னா சனி பகவான் மிக 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 நியாயம் நீதி நேர்மைக்கு உண்டான கடவுள். நீங்கள் செய்ததுக்குண்டான தண்டனையை உங்களுக்கு கொடுத்தே தீருவார். இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க, எனக்கு வலிக்குது, நீங்கள் போய் ஏதோ ஒரு இடத்துல தர்மம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணது எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன நினச்சிப்பேன், நீங்கள் என்னை அடித்தது மட்டும்தான் எனக்கு மனசில் இருக்கும், அந்த வலியை மட்டும்தான் நான் அனுபவிச்சிருப்பேன். என்னுடைய மனசு ஒவ்வொரு டைமும்
என்னை இப்படி பண்ணிட்டாங்களே நான் நினைக்கும் பொழுது நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அன்னதானம் போட்டதுக்கு உண்டான புண்ணிய பலன் உங்களுக்கு வந்து சேருமே கண்டி. அது என்ன அடித்ததுக்கு உண்டான பாவ பலனும் உங்களை வந்து சேரும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மீன ராசிக்காரங்க வந்து இந்த சனி பெயர்ச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ சொன்னது கேட்டு நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேடம் ஒரே விஷயம் ஷார்ட்டாக சொல்கிறேன். சனி பகவான் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்களோ சம்பளம் கொடுக்க வந்துக்கிற ஓனர். எவ்வளோ வேலை பார்த்துருக்கோ அதுக்கேற்ற கூலி. ஆமாம், கூலி. அவர் இப்போ ஜென்மத்தில் வந்துட்டார், ஜென்ம சனி நடக்குது. நீ என்ன வேலை செஞ்சுக்கிறியோ முதல்ல விரைய சனியாக இருந்தார். நீ நல்ல வேலை செஞ்சுருந்தா சுப விரையம் நடந்திருக்கும். நிறைய மீனராசி வீட்டுக்காரங்கள சுப விரையம் நடந்திருக்கும். நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். வீடு அடிச்சிருப்பாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பிறந்திருக்கும், சுப விரையம். நான் தவறு பண்ணியிருக்கவங்க வீட்டில் அசுப விரையம் நடந்திருக்கும். இப்போ ஜென்ம சனி வந்துட்டார். அசுப விரையும் சுப விரையத்தை விட்டுரு, பர்சனலாக உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவார், உன் ஹெல்த்தை பாதிப்பார். நீ நல்லது செஞ்சுருந்தா உன்னை ஆக்டிவாக மாற்றுவார். எல்லாம் சொல்லுவாங்க சனி மேலே வந்துட்டார், ஜென்ம சனி வந்துட்டார், பாடாப்படுத்துனேன். என்ன பாடாப்படுத்துவார்? நீதி கடவுள்லாம் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, உங்கள் பக்கம் நீதிக்குது, ஜட்ஜ்மெண்ட் யார் பக்கம் போவோம்? நீதி இருக்க பக்கத்தில் உங்ககிட்ட நீதி இருக்குல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அவள் பயம் இருக்குதுன்னா ஏதோ தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் தப்பு பண்ணிக்கிறீங்க? அவங்களுக்கு தான் பயம் இருக்கும். நான் பயப்படலை. நான் ஏன் பயப்படணும்? நான் வந்து யாரும் தப்பு பண்ணல. எந்த தவறும் செய்யாதவர்கள் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டும்? மீண்டும் நிச்சயமாக இது இந்த மேலோட்ட சொல்லியிருக்கேன். இது உட்கருத்தை இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக சார். மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டு இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.